சொல்லி கங்கையம்மா பேரை சொன்னா கம்பீரம் வரும். அவளை எப்படியெல்லாம் செஞ்சு வசியப்படுத்த முடியாது. அவளோட மனோகர சக்தி கொண்ட இதயம் ஒரு சுந்தர புருஷன் மேல லயிச்சு நிக்கணும். அவளோட ஜாதகம் காட்டுது. அவன் யாருன்னு நோக்கணும், அவனை தூக்கணும். அது மூலம் அந்த அபிராமிய அடக்கணும். உங்களோடது மிகப்பெரிய திட்டம். அது என்னன்னு சொல்லட்டுமா? சப்த கன்னிகளோட விக்கிரகங்களை அபகரிக்கணும். அதை அபகரிக்க நான் விட மாட்டேன். விடியறதுக்குள்ள நீங்க இங்க இருக்க கூடாது. இந்த எலுமிச்சை பழங்களை பறக்க விட்டாதானே எங்க ஊரை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். வேண்டாம் வேண்டாம். அபிராமிய வசியம் பண்ண முடியல. எனக்கு முன்னாடி அவ விக்கிரகங்களை மீட்டிடக் கூடாது. பெண்குட்டியிடம் மனசு கலங்கணும். அவளை நிம்மதியாயிட்டு இருக்க விடக்கூடாது. அதுக்கு ஒரு வழி செய்யணும். എന്തെങ്കിലും ചെയ്തേ ആകണം. സ്വാമിജി, വരൂ കൃഷ്ണ. കൃഷ്ണൻ ഇവിടെ വന്നത് സന്തോഷമായിട്ടുണ്ട്. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த பாரடைஞ்ச வீடு எப்படி இவ்வளவு சுத்தமாயிடுச்சு? இங்க யாருமே வரமாட்டாங்களே. ஆமா, இப்படி ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் விஷ்ணுமாயோட மகிமை. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. சரி, ஞான் ഇവിടെ ഇരിക്കുന്നത് உனக்கு எப்படி தெரியும்? அது வழியில உங்க சிஷ்யரை பார்த்தேன். பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன். திடீர்னு காணாம போயிட்டாரு. இங்கதான் எங்கேயாவது இருப்பீங்களோன்னு சந்தேகத்தோட வந்தேன். வந்து பார்த்தா இங்கதான் இருக்கீங்க. ஆமா, நீங்க எதுக்கு இப்படி ஒரு பாலடைஞ்ச வீட்டுல வந்து தங்கணும்? நம்ம ஜமீன் பங்களாலே தங்கிருக்கலாம்ல. பிரசன்னம் பார்த்து ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு வடாதிபதி சொல்லிட்டார். அதை மீறி இருந்தா பல பிரச்சனைகளை சந்திக்கணும். கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கலான்னு திட்டம். கிருஷ்ணா, ഈ ഊര് വിട്ട് അവളോ സുലഭത്തില് ഞാൻ പോയിട മാട്ടേൻ. என்ன சாமி இப்படி அரைஞ்சு கிடக்குது? என்ன பூஜையில் ஏதாவது தடங்களா? தடங்கள் தான். உங்க ஊரையும் ஜமீனையும் அந்த கங்கம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. 60 வருஷமா வெறி கொண்டு பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மாவை கட்டுப்படுத்த ஞான் பல பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கு. எத்தனையோ கட்டுகளும் மோகனங்களும் படிக்க வேண்டியிருக்கு. சப்த கன்னிகளை ഈ സ്ഥലத்தில் திரும்ப ஆவாகனம் பண்ண மகா யஜ்ஞம் எல்லாம் செய்யணும். இதெல்லாம்
ஒரு ராத்திரியில் ஆகக்கூடிய காரியம் இல்லை. இந்த ஊர்க்காரங்களுக்கு ഇതെല്ലാം പൊറിയ പോറതുമില്ല. അതെ, ഞാൻ എന്ത് ചെയ്താലും ആ മഠാധിപതി ആ അഭിരാമിയെ കൈബൊമ്മയാക്കി என் பூஜைகளை தடுத்து சித்திக்க விடாம பண்றாங்க. ஏன் சாமி, உங்களால அவங்கள தடுக்க முடியாதா? முடியும். அதுக்கும் சில பூஜைகள் ഞാൻ ചെയ്യണം. செய்வேன். ഈ നമ്പൂതിരി ആരെന്ന് அவங்களுக்கு புரிய வைப்பேன். കൃഷ്ണ, അഭിരാമിക്ക് ഈ ഊരിൽ എന്തെങ്കിലും സ്നേഹമുണ്ടോ? സ്നേഹംനാ? അഭിരാമി ആരെങ്കിലും കാതലിക്കുന്നു? இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க டாக்டர் அபிராமி நாங்களும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். நான் பிரபா, இது சிவா. ஆமா, அபிராமிக்கு பின்னாடியும் ஒரு காதல் வளர்ந்துருக்கு. ஆனா இந்த காதல் இந்த ஊர்ல இல்ல. அவ சென்னையில இருந்து வேலை பார்த்தப்ப அவ கூட வேலை பார்த்த ஒருத்தன் அவளை விரும்பி அபிராமிய பொண்ணு கேட்டு இந்த ஊருக்குள்ளே வந்துட்டான். நான் கூட அவனை பார்த்துருக்கேன். ஓ, நீ அவனை கண்டோ? ஆமா சாமி, நான் அவனை பார்த்துருக்கேன். அன்னைக்கு கங்கம்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாரும் அவங்க? உங்க ஊர்ல கங்கம்மாவோட பேரை கேட்டாலே எல்லாம் பயப்படுறாங்க. நாங்க இங்க வந்தது கங்கம்மாவோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னாச்சு? என்ன என்ன பண்ணீங்க? எனக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, சிவா எങ്ങനെ ഇരിക്കുമെന്ന് ഞാൻ നോക്കി. ஏன் தலையில கை வச்சா அவன் எப்படி உங்களுக்கு தெரியுமா? അതെ, നിന്റെ ஞாபகத்திலிருந்து ഞാൻ അവനെ നോക്കി. ஏன் ஞாபகத்துல இருந்தா? ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ഞാൻ പറയട്ടെ. என்ன ப்ராப்ளம்? இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் வேணா பார்க்கணுமா? ஓ எஸ் ப்ளீஸ் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஆயிடும். ஓ ஓகே. ஆமா, இந்த ஊருக்கு கார் வர கூட ரூட் இருக்கா? மலைப்பாதை ஒன்று இருக்கு, ஆனால் 20 கிலோமீட்டர் சுற்றி வரணும். ஓஹோ, கங்கம்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன். ஹலோ ஹலோ கிருஷ்ணன். சாமி, நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளு. ஒருத்தன் தலையில கை வச்சு அவனுடைய பூர்வ ஜென்ம கதை எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க போல இருக்க. தாந்திரிகத்துல இதுக்கு ககன யோகம்னு பேரு. இருக்குന്ന இடத்துல இருந்து அடுத்தவங்க மனசுக்குள்ள ஊடுருவி பார்க்கறது. ஸ்கைப், வைஃபை, ப்ளூடூத் மாதிரி. இது சித்திக்கணும்னா മനോകാരകനാன ചന്ദ്രനെ സർപ്പം വിഴുങ്ങുന്ന സമയം മിച്ചം വിഴുങ്ങുന്ന നിഴലിൽ നിന്ന് മന്ത്രസിദ്ധി ചെയ്യണം. കൃഷ്ണ, എനിക്ക് വേണ്ടിയത് കിട്ടി. ഇനി എങ്ങനെ അടിച്ചാ എങ്ങനെ വലിക്കുമെന്ന് ഞാൻ അറിയും. ഞാനിവിടെ വന്ന ലക്ഷ്യവും നിറവേറും. നിന്റെ കാര്യവും മനസ്സിലുണ്ട്. സന്തോഷമായിട്ടിരിക്കും. எல்லாம் நடக்கும். போயிட்டு வா.
ரொம்ப நன்றிங்க சாமி. அபிராமியை பிரேமிக்கின்ற சிவாவை அடிச்சா அபிராமிக்கு வலிக்கும். என் முகத்துல மண்ணை வாரி அடிச்சா அவ கண்ணுல ரத்தம் வடிக்கும், மனசு வலிக்கும். அதுக்கப்புறம் சப்த கண்ணிகள் விக்கிரகங்களை எங்கன மீட்கும்? நாராயணா, ஆசானே, பஞ்சாங்கம் எடுத்து சங்கராந்தி எது மேல வருதுன்னு நோக்கிக்கோ. உத்தரவாசானே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன சார் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காரு? வா உள்ள போய் பார்க்கலாம். அபிராமி 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 அபிராமி. குட் மார்னிங். குட் மார்னிங் சிவா. ஹாய், குட் மார்னிங். வரும்போதே கவனிச்சோம் சார் ரொம்ப குஷியா வரீங்க. என்ன விஷயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிராமியை பார்க்க கன்னிகாபுரம் கிளம்புறேன். வாட்? எஸ், அபிராமி நம்பூதிரியை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு என்னமோ அவளை பார்க்கணும் போல இருக்கு. நம்பூதிரியால அவளுக்கு ஏதாவது தொல்லைகள் வருமோன்னு எனக்கு தோணுது. அபி அந்த ஊருக்கு விமோச்சனம் தர போற ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறா. இந்த நேரத்துல தான் நான் அவளுக்கு துணையா இருக்கணும். அதான் கிளம்புறேன், அதுவும் இப்பவே. அதெல்லாம் சரி, அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? எஸ், அவங்க பிளெஸிங்ஸோட தான் கிளம்புறேன். ஆமா, ஆபீஸை யார் பாத்துக்கறதா? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன கவலை? நீங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை பாத்திருக்கீங்க, நான் தான் பார்க்கவே இல்ல. அபிராமி கிட்ட போன்ல பேசினதோட சரி. சிவா, ஏன் நானும் உன் கூட வரக்கூடாது? ஜஸ்ட் 2 days தான், அங்க இருந்து நான் திரும்பிடுறேன், நீ அங்கேயே இரு. அப்ப நான் உங்க கூட வரலையா? டேய், நீ வந்துட்டு எப்பறா? அதான் இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கறாங்க. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தமா? தனியா போய் அபி கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். நம்மள சிவபூஜையில புகுந்த கரடி மாதிரி நினைக்கிறான். am I right? சிவா, நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஊரு சுத்தி பார்க்க போயிடுவோம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே, நம்ம இன்னும் 1/2 hourல கிளம்புறோம். ஸ்டாஃப்ஸ்க்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க, உங்க வீட்லயும் பெர்மிஷன் வாங்கிடுங்க. ஷூர். ஓகே. ஆமா, நம்ம போறது அபிக்கு சொல்லிடலாமா? சொன்னா வர வேண்டாம்னு சொல்லிடுவா. திடீர்னு போய் சர்ப்ரைஸ் கொடுப்போமே. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம 2 பேர் போனப்ப தங்க இடம் இல்லாம நாடோடிகளை போல சுத்தணும். அம்மா கூட போனப்ப ஆசிரமத்திலே தங்கிட்டோம். சோ இப்ப அபிராமி வீட்டுல தான் தங்கணும். சோ நம்ம வரத சொல்லி தான் ஆகணும். சொல்லிட்டே போலாம். ஓகே, கால் பண்ணு. ஹலோ. ஹாய் அபி. சொல்லுங்க சிவா. நான் பிரபா ஜெயந்தி 3 பேரும் உன்னை பார்க்க கன்னிகாபுரத்துக்கு வரோம். இங்க இருந்து கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம். ஐயோ, நீங்க எதுக்காக இங்க வரணும்? அபி, நிஜமாவே நாங்க அங்க வருது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு தெரியும் அபி, என்ன வர வேண்டாம் நீ சொல்லலாம், ஆனா உன் மனசு சொல்லாது. நாங்க கிளம்பிட்டோம், உன் வீட்டுல தான் தங்கி ஆகணும். ஊர் பிரசிடென்ட் கிட்ட
அதான் உங்க அப்பா என்னோட வருங்கால மாமனார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வச்சுட்டு வந்ததும் கெட் அவுட்னு சொல்ல போறாரு. ஓகே பை. சிவா சொல்ல அபி. வேண்டாம். அபி பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. we will meet in கன்னிகாபுரம். ஓகே பை. சிவா சொல்லியாச்சு. ஓகே நாங்க ரெடி ஆகுறோம். பாய். நாராயணா. ஆசானே. சிவா சென்னையில இருந்து கிளம்பி இங்க வர போறான். அவன் இங்க வரக்கூடாது. அப்படியே ஆசானே. நான் சொன்ன மாதிரி பூஜைக்கு ஏற்பாடு செய். அப்படியே ஆகட்டும் ஆசானே. நாராயணா. ஆசானே. தெரியலடா. டேய் மச்சான் சரியா ஓட்றா டேய். அது ஆட்டோமேட்டிக்கா போகுதுடா டேய். ஏய் தெரியல எனக்கு. என்னடா கண்ட்ரோல் போடுடா. டேய் மச்சான் பாத்து ஓட்றா. டேய் பாத்து மச்சான் பாத்துடா டேய். என்னடா அச்சச்சோ என்னாச்சு தெரியல. சின்ன தெருவுக்குள்ள கார் வேகமா ஓட்டிட்டு வருவாங்க.
சிவா சிவா ஜெயந்தி ஜெயந்தி யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம் ஐயோ எந்திரடா சிவா தலையில ஏப்பா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னேன் பண்ணீங்களா சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்கப்பா சிவா உள்ள ஒரு பொண்ணு இருக்குப்பா அதுக்கு என்னாச்சு பாருங்க ஐயோ சீக்கிரம் பாவம் எவ்வளவு அடிபட்டு இருக்கு பாருங்க. சீக்கிரம்ப்பா உயிர் இருக்கா இல்லையா தெரிஞ்சிச்சு சீக்கிரம் என்னன்னு கேளுங்க முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போங்க கொஞ்சம் எடுத்து தெளிங்க சீக்கிரம் சிவா பெண் குட்டி காலடி கலட்டி காலடி மண் சிக்கி